எல்லாருக்கும் ஹாய். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சிபி கமாண்ட் தான் பார்க்க போறோம். நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க, அது காப்பி கமாண்ட் தான். சரியா? இப்போ நம்ம ஒரு ஃபைலையோ ஃபோல்டரையோ வந்து டூப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த காப்பி கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதாவது நீங்க ஜென்ரலா இப்ப போய் ஜெராக்ஸ் எடுப்பீங்கல்ல, அதேதான், அந்த கான்செப்ட் தான். ஓகேவா? இப்ப பேசிக்கா வந்துட்டு நம்ம கிட்ட நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப சிபி நோட்ஸ், இப்ப புது ஃபைல் காப்பி பண்ற ஃபைலோட நேம் கொடுக்கணும். அதை வந்து நம்ம நோட்ஸ் ஐஃபன் பேக்கப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ இப்படி கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த நோட்ஸ் அப்படிங்கிறது ஒரிஜினல் ஃபைலு. அடுத்து இன்னொரு ஃபைல் நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கும். என்ன அப்படின்னா நோட்ஸ் ஐஃபன் பேக்கப், அது வந்து அந்த காப்பியான ஃபைல். ஓகேவா? இப்ப எப்படி ஜெராக்ஸ் போடுறோமோ அதே தான். இப்ப எப்படி வந்து நம்ம ஒரு ஃபோல்டருக்குள்ள காப்பி பண்றது அப்படின்னா, இப்ப சிபி அப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் நோட்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஃபோல்டர் பேரு பேக்கப் ஸ்லாஷ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். சரியா? இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நோட்ஸ் டாட் டெக்ஸ்ட்டை எடுத்துட்டு போயிட்டு அந்த பேக்கப் ஃபோல்டருக்குள்ள போட்டுரும். ஓகேவா? இப்ப ஃபோல்டரே எப்படி காப்பி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே தான். முன்ன சொன்னோம்ல ஐஃபன் ஆர்ன்னு சொல்லிட்டு ரிமூவ் கமாண்ட்ல, அதே மாதிரி சிபி ஐஃபன் ஆர். ஐஃபன் ஆர்னா ரிகர்சிவா அந்த ஃபோல்டருக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே காப்பி பண்ணிடு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஃபோல்டர் பேரு, இப்ப மை ஃபோல்டர்னு வச்சுக்கலாம். அதை வந்து பேக்கப் ஃபோல்டருக்குள்ள நான் வந்து காப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன்னா சிபி ஐஃபன் ஆர் மை ஃபோல்டர் பேக்கப். இது வந்து நான் எல்லாம் இங்க போடுறேன் உங்களுக்கு ஸ்கிரீன்ல, நீங்க பாருங்க. சரியா? இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வந்து காமனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஐஃபன் ஆர்ன்னு கொடுத்தீங்கன்னா உள்ள எல்லாமே காப்பி பண்ணது இல்ல. அதே மாதிரி இப்ப நீங்க காப்பி பண்ணிட்டு இருக்கப்பவே என்ன காப்பி ஆகுதுன்னு பாக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஐஃபன் வி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிபி ஐஃபன் வி, அப்ப நோட்ஸ் டாட் பேக்கப் சம்திங் ஏதோ ஒன்று நீங்க ஒரு பேர் கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்ப வி கொடுத்தீங்கன்னா என்னெல்லாம் காப்பி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரியல் டைம்ல காமிக்கும். சரியா? இப்ப நீங்க காப்பி பண்றீங்க, அப்ப வந்துட்டு ஏற்கனவே ஒரு ஃபைல் அதே பேர்ல இருக்குன்னா உங்களுக்கு வந்துட்டு அது சொல்லாம அது பாட்டு ரீப்ளேஸ் பண்ணிடும் சைலண்டா. இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம ஐஃபன் ஐ யூஸ் பண்ணலாம். சரியா? ஐ எதுக்குன்னா இப்ப ரீப்ளேஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த பேர்ல இருக்கு, உங்களுக்கு ரீரைட் பண்ணா ஓகேவா எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்கும். சரியா? அதே மாதிரி நீங்க ஐஃபன் யூ கொடுத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு அந்த ஏதாவது ஃபைல் வந்து புதுசா இருக்கு இல்ல புது வருஷனா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் அது வந்து அப்டேட் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பை.